அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே. ஓம் அங்காரகாய வித்மஹே சக்திஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத். வணக்கம். ஆஸ்ட்ரோ சிம்மம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். குருபெயர்ச்சி 2026க்குண்டான பொது பலன்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் அடுத்து நாம் பார்க்கவிருப்பது விருச்சிகம் ராசிக்கான குருபெயர்ச்சி 2026 பொது பலன்கள். விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்களும் உள்ளடக்கிய ராசி விருச்சிகம் ராசி. காலபுருஷனுக்கு 8வது ராசி இந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். விருச்சிகம் ராசிக்கு முதல்ல ஒரு நல்ல குட் நியூஸ் என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கேன், இங்கே ஒன்றும் தொழில் ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லையா, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, சம்பளம் சரி வர இல்லை, சரி நம்ம நாட்டுக்கு திரும்பி போகலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா இந்த கம்பெனிக்காரன் அனுப்ப மாட்டேங்கிறான் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கக்கூடிய விருச்சிக ராசியினருக்கும், விருச்சிக ராசியில் உள்ள குடும்பத்தினர் உள்ள வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த குருபெயர்ச்சி அந்த கம்பெனியில் இருந்தே உங்களுடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு திருப்தி ஏற்படும் வகையில் உங்களை தாயகத்திற்கு அனுப்பி வைப்பார்கள். ஃபர்ஸ்ட் நியூஸ் நல்ல நியூஸாக இருக்கும். சரிங்களா? அடுத்து நீங்கள் விருச்சிக ராசினர் எந்த ஒரு முயற்சி, அது தொழில் முயற்சி ஆகட்டும், கல்வி முயற்சி ஆகட்டும், திருமண முயற்சி ஆகட்டும், எந்த முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இந்த குருபெயர்ச்சிக்கு பின்பு வெற்றியை தேடித்தரும். அதே போன்று சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை மாறி ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். ஒரு பூர்வீக சொத்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பூர்வீக சொத்தில் இது வரைக்கும் ஒரு வில்லங்கம் போய்கிட்டு இருக்கியா, நாங்கள் இது வரைக்கும் அந்த சொத்தை பிரிக்க முடியலை, அதில் கொஞ்சம் வில்லங்கம், எனக்கு என் தம்பிக்கும் பிரச்சனை இருக்குது, இல்லை எனக்கு என் தங்கச்சிக்கும் பிரச்சனை இருக்குயா அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசினருக்கு உங்கள் சகோதரர் வழியில் ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்பட்டு அந்த சொத்து பிரிவினை நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு சொத்து கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. குழந்தைகள் வழியில் இதுவரை உங்கள் குழந்தை உங்கள் பேச்சையை கேட்காமல் இருந்திருக்குங்க, படிப்புலையும் கொஞ்சம் நாட்டம் இல்லாமல் இருந்திருக்குங்க. அந்த மாதிரி இருந்த விருச்சிக ராசியினுடைய குழந்தைகள் எல்லாம் இந்த குருபெயர்ச்சிக்கு பின்னர் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பார்கள். ஆனால் 60 வயதை கடந்துவிட்ட முதியோர்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகளின் பேச்சை கண்டிப்பாக கேட்க வேண்டும். மகனோ மகளோ எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் சரி நீங்கள் சொல்கிறது சரி அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒத்து போயிடணும். அப்படி போயிட்டீங்க அப்படின்னா 60 வயதை கடந்துள்ள அனைத்து விருச்சிக ராசினருக்கும் ஒரு நன்மை கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? குலதெய்வம் தெரிய வருங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் எத்தனையோ வருஷம் ஆனாலும் சரி, என்னது நீ குலதெய்வமே எனக்கு தெரியாமல் இருந்துச்சியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த விருச்சிக ராசினருக்கு குலதெய்வம் என்னவென்று தெரிய வரும். அந்த குலதெய்வத்தை நீங்கள் சென்று வழிபடுவீர்கள். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். தொழில் பரவாயில்லாமல் இருக்கும், சொந்தமாக தொழில் பண்ணிங்கனாலும் லாபம் அதிகமான அளவில் இருக்காது, ஆனால் நியாயமான லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், அதை நீங்கள் சமாளிக்கணும். சமாளித்தா தானே குடும்பம், இல்லைன்னா என்ன இருக்கு. அதனால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு விஷயங்கள்லாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனம் எடுத்து அதை சமாளித்து வாங்க. வீடு கட்டும் முயற்சி இப்போதைக்கு இருந்தால் அதை கொஞ்சம் தள்ளி வைங்க. விருச்சிக ராசினர் தற்சமயம் இந்த குருபெயர்ச்சிக்கு பின்பு வீடு கட்டும் முயற்சியில் தள்ளி வைங்க, அது கொஞ்சம் உங்களுக்கு நல்லது. அடுத்து குருபெயர்ச்சிக்கு அப்புறம் பார்ப்பேன் வீடு கட்டுற முயற்சியை.
அது வரைக்கும் கொஞ்சம் வீடு கட்டுற முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைங்க. இதுதான், வேறு ஒன்றும் உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் அந்த குருப்பெயர்ச்சினால் கெடுதல்களோ இல்லை எதிர்மறை பலன்களோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குருப்பெயர்ச்சி நல்ல குருப்பெயர்ச்சி தான். வீடு கட்டுற முயற்சி, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை மட்டும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இருந்தால் போதும். மேலும் உங்கள் சுயஜாதக பலன்களை அறிந்து கொள்ள திரையில் காட்டப்பட்டுள்ள எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.